தற்போது நம்முடன் புரட்சி அதிமுக நிறுவன திரு புகழேந்தி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு புகழேந்தி. அதிமுகவினுடைய நிலை இன்று என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருதா, அல்லது அதிமுக மீண்டும் வலுப்பெற்று கட்டமைக்கப்படுமா? இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இது நீடிக்குமேயானால் எந்த வலுவும் கிடையாது, எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. இதோடு முடிந்துவிடும் கதை. நீங்கள் பார்த்தது 3, நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது 30. நீங்கள் நம்புகிறீர்களோ 30 அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறப் போகிறார்கள். ஏனென்று கேட்டால் இனி இங்கே நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இங்கே இருந்து பயன் இல்லை. இனி ஒரு தேர்தல் திடீரென வந்தால் கூட இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கருதிதான் அவர்கள் மனதிலே கொண்டு சரி தாவேகாக்கு போகலாம், இடைத்தேர்தலில் என்று வெற்றி பெறலாம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இரட்டை இலை சின்னம் அப்படின்றத நின்னவங்க மறுபடியும் விசில் சின்னத்தில் போய் நின்னாங்கன்னா மக்களுடைய ஆதரவு கிடைக்கும்ன்றதை அவங்க நம்புறாங்க. இதை மக்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்து எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இல்லை சார், இப்ப வேற வழியே இல்லையே. இப்ப இங்க இருந்து நீங்க அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டும். 11 தோல்விகளை சந்தித்தாகிவிட்டது, 2 நாடாளுமன்றத்திலே தோற்றாகிவிட்டது. தொடர்ந்து இல்ல இப்ப 25 பேர் வெளியே போயிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு தானே இருக்காரு. நீங்க இது ஒரு அழகா? ஒரு கட்சி 2ஆக உடைந்து 2 அணிகளாக இருந்து எதிர்த்து வாக்களித்து விட்டு அப்புறம் இங்க இருக்கவங்க அங்க போறாங்க, அங்க இருக்கவங்க இங்க வராங்கன்னா இது கட்சியில் ஏதாவது ஒரு பற்று இருக்கிறதா, கொள்கை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கிறதா? 2 அணிகள் உடைந்ததை நான் செய்தி இந்த தொலைக்காட்சி மூலம் பார்க்கிறேன். இங்க இருந்து அங்க போயிட்டாங்க பாருங்க, 2 பேர் இங்க வந்துட்டாங்க. எடப்பாடி கை ஓங்குகிறது. முற்றிலுமாக கையே இல்லை, எங்கிருந்து ஓங்குவது? அப்புறமா எல்லாமே முடிந்து போய் இப்ப 3 எம்எல்ஏ வெளியே போயாச்சு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 3:30 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த 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 விளையாட்டில் தயாராக இல்லை. சில பேர் மீது ஊழல் புகார்கள் இருக்கிறது. அந்த ஊழல் புகாரில் இருப்பவர்களை தாவேகா அமைச்சராக ஏற்றுக்கொள்ளாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு கட்சி ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார் முதலமைச்சர் மாண்பு முதல்வர் விஜய் அவர்கள். இன்னைக்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் புசி போன்ற மாண்புமிகு அமைச்சர்களும் அந்த வேலையில் இறங்கி விட்டார்கள். அவர்களை எப்போ அப்ரோச் பண்றாங்க, நாங்க வரங்கன்னு சொல்லி, ரைட்டு வாங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. இது தொடரும். ஆகவே 3ஓடு நின்று விடாது, 3 அதிகமாகும். நீங்க இப்ப எடப்பாடி வீட்டுக்கு போறதை விட, இப்ப எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வேலுமணி குரூப் போறதை விட வெளியிலே வருவதுதான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பழிவாங்கப்படுகிறார்கள். நாளைக்கு டிஸ்குவாலிபிகேஷன் நின்றுச்சுன்னா ஸ்டாண்ட் ஆனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டன் வரும். அது இது இந்த தொந்தரவே வேண்டாம். அங்க போயிட்டு பை எலெக்ஷன்ல ஈஸியா எம்எல்ஏ இல்லாம், ஒரு அமைச்சராகலாம், ஒரு வாரிய தலைவராகலாம் என்ற எண்ணத்தில் கூட போகலாம், தவறில்லை. ஆனால் இங்க கட்சியினுடைய பிடிப்பு பற்று எல்லாமே போய்விட்டது. ஆகவே இது போல பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஜெயிச்சு ஒரு மாசம் வாங்கலைங்க, 3 எம்எல்ஏ வெளியில போறாங்கன்னா இது இந்த கொடுமையை எங்கே பார்க்க முடியும்? ஆகவே தன்னுடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லை என்பதை, மற்றவர்கள் நம்பிக்கை கொண்டில்லை என்பதை பழனிசாமி புரிந்து கொண்டு வெளியே வர வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி தப்பிக்கும். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு புகழேந்தி.